ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிரதீட்சயா மலையாள மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நிவின் பாலி தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ நிவின் பாலி வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு டெக் ஆளாக இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அவங்க வந்து கேரளா சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அவருக்கு சில பல பிரச்சனைகள், அலிகேஷன்ஸ், கரப்ஷன், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் போராடி ஜெயிக்கிறாரு. அதெல்லாம் ஜெயிச்சு வந்த பிறகு அவர் மேல ஒரு நியூஸ் சேனல் தப்பான புகார் ஒண்ணு கொண்டு வருது. ஒரு பொண்ணை அவமானப்படுத்தி அசால்ட் பண்ண மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால வீட்லயும் கெட்ட பேரு, சொந்த பையன் மருமக இவங்க முன்னாடி கெட்ட பேருங்கிற மாதிரி அவருக்கு உண்டாயிருது. ஆனா நிவின் பாலிக்கு தான் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வெறுப்பா விதமா இறந்துருவாரு. முதல் நாள் தான் கேஸ் போட்டிருப்பாங்க, அடுத்த நாளே இறந்துருவாரு. அதுக்கப்புறம் நிவின் பாலிக்கு இந்த அரசியல் மேலாம் எந்த நாட்டமும் இருக்காது. வேண்டா வெறுப்பா தன்னோட வேலைகள்லாம் விட்டுட்டு சிஎம் ஆவாரு. சிஎம் ஆகி தன்னுடைய அப்பா இந்த மாதிரி அலிகேஷன் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா பழிவாங்க ஆரம்பிப்பாரு. அப்படி முதல்ல அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாரு. தன்னுடைய ஆட்கள் வச்சு அவர் ஒரு டீம் வச்சிருப்பாரு. அந்த டீமை வச்சு சொல்லாவிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலேயே ஒரு ஃபேக்கான கேஸை கொண்டு வந்து அது இவரு நிவின் பாலி நிரூபிச்சு அதன் மூலியமா மக்கள் முன்னாடி நல்ல பேர் வாங்குற மாதிரி செட் பண்ணுவாரு. எப்படியாவது அவருக்கு பவர் கையில வரணும், வந்த பிறகு இவங்க எல்லாம் பழி வாங்கணும்ன்ற மோட்டிவ்ல தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவருக்கு எல்லா பவரும் கிடைச்ச பிறகும் ஒவ்வொருத்தரையா ஃபைனல் பண்ணி அவங்கள எந்த வகையில ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தன்னுடைய அம்மாவோட ஹெல்ப்போட இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணா இருப்பாரு. அவர் அந்த கட்சியிலேயே எம்பியா இருப்பாரு. அவர் என்னென்ன வேலை பண்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தான் அம்மா கிட்டையும் கூட நேர்மையா ஒரு கட்சிக்காரர் இருப்பாரு, அவர்கிட்டையும் சொல்லி அந்த உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி தனக்கு விசுவாசமா இருக்கிற போலீஸ்காரங்களை வச்சு அந்த கேஸை டீல் பண்ணி யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒருத்தன் கிங் பின் மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கானா, கேரளாக்குள்ள இன்டர்நெட் கொண்டு வரணும், அதாவது ஒன் நேஷன் ஒன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு வருவாங்க. அதை நிவின் பாலியோட அப்பா கிட்ட பேசுவாங்க. ஆனா நிவின் பாலி அப்பாவுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் புரியாதனால தான் பையன் கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தான் பையன் தான் டெக்ல இருக்காருல்ல, அதனால எல்லா விஷயங்களும் தெரியும்னு சொல்லிட்டு கேட்க வராரு. அப்பதான் நிவின் பாலிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். இதெல்லாம் ரொம்ப தப்பான ஆளுங்களோட நீங்க சேராதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்களா இருக்கு, நீங்க இதெல்லாம் சைன் போடாதீங்க, அவங்கள உள்ளேயே கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் பாலி அப்போ உயிரோடு இருக்கும்போது சொல்லி வைப்பாரு. அதுக்கப்புறமா தான் அந்த டீல் கேன்சல் ஆகும். அதை பழி வாங்கறதுக்கோசரம் தான் அவங்க அப்பா மேல ஒரு அலிகேஷன் மாதிரி கொண்டு வந்து அவங்க அப்பாவையே கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள எப்படியாவது மாட்டி விடணுன்றதுக்கோசரம் ஒரு பிரஸ் மீட் மாதிரி செட் பண்ணி அதுல அவங்கள எல்லாத்தையும் வர வச்சு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைப்பாரு. கடைசியில அந்த பெரிய முதலையும் மாட்டி விட்டுவாரு. அவன் நான் எப்படியாவது வெளியே வந்துருவேன், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்பாவுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டோம், இனிமே இந்த பதவி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு விசுவாசமா இருந்த ஒரு ஆள்கிட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு அவர் தன்னோட வேலையை பார்க்க கிளம்பிடுறாரு. அதோடய இந்த படத்தை முடிச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் ஆவரேஜ் மூவி தான். நிவின் பாலியோட நடிப்பும் நல்லா இருக்கு. அவரோட அப்பாவா நடிச்சிருக்கிறவரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. கூட இருக்க கோவாஸ்டிஸ்டும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.